வழக்கம் போல காலையில் எழுந்ததும் அன்றாட பணிகளை செய்து கொண்டிருந்தார் வயதான மூதாட்டி ஒருவர். அதே நாளில் அந்த மூதாட்டிக்கு வந்த கடிதம்தான் அவரை மட்டுமல்லாமல் அதை வாசித்து பார்த்த பலருக்கும் பேரிடியை இறக்கியது. கனவில் கூட மூதாட்டி நினைத்திருக்க மாட்டார். ஒரு நிமிடம் உலகமே இருண்டு போனது போல உணர்ந்துள்ளார். அந்த மூதாட்டிக்கு அப்படி என்ன நடந்தது? விரிவாக பார்க்கலாம். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ள புதூர் பகுதியைச் சேர்ந்தவர் ருக்மணி. இவர் 100 நாள் வேலை திட்டத்தில் ஏரி வேலைக்கு சென்று அதில் வரும் வருமானத்தை வைத்து பிழைப்பு நடத்தி வருகிறார். இந்த நிலையில் நேற்று 100 நாள் வேலை திட்டத்தில் வந்த பணத்தை எடுக்க வங்கிக்கு சென்றுள்ளார். வங்கிக்கு சென்ற அவருக்கு அங்கிருந்த ஊழியர்கள் சொன்ன வார்த்தைதான் அவரை ஒரு நிமிடம் கிறுகிறுக்க வைத்தது. உங்களுடைய வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளது என்ற அதிர்ச்சி செய்தியை கூறியுள்ளனர். பின்னர் வீடு திரும்பிய அவருக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம்பூர் பகுதியில் உள்ள பழங்குடியினர் உதவி ஆணையர் மூலமாக வரி ஏய்ப்பு கடிதம் வந்துள்ளது. அந்த கடிதத்தில் தனியார் டிரேடர்ஸ் வைத்துக் கொண்டு அதன் மூலம் 2,79,19,420 ரூபாய் பணம் கட்ட வேண்டும். அதன் காரணமாக வங்கி கணக்கு முடக்கப்பட்டுள்ளதாக அந்த கடிதத்தில் கூறப்பட்டுள்ளது. இதனை பார்த்த மூதாட்டி செய்வதறியாமல் திகைத்து நிற்கிறார். ஏரி வேலைக்கு சென்று பிழைப்பு நடத்தி வரும் மூதாட்டிக்கு 2,79,00,000 ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ள சம்பவம் அந்த மூதாட்டியை மட்டுமின்றி பலரையும் அதிர வைத்துள்ளது. ஜிஎஸ்டி வரி ஏய்ப்பு கடிதம் இதுவரை திருப்பத்தூர் மாவட்டத்தில் வாணியம்பாடி, ஆம்பூர், பேரணம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் வசிக்கும் 50க்கும் மேற்பட்ட கூலி தொழிலாளிகளுக்கு வந்துள்ளது. பொருளாதார ரீதியாகவும் வறுமையில் பின்தங்கியுள்ள மக்களை குறிவைத்து அவர்களின் ஆதார் உள்ளிட்ட ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்தி போலியான நிறுவனங்கள் ஆரம்பித்து அதன் மூலம் ஜிஎஸ்டி வரி கட்டாதவர் என நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இதனால் பாதிக்கப்பட்டவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு கொடுத்து நிவாரணம் தேடி வருகின்றனர். இப்படி போலியாக கூலி தொழிலாளிகளின் ஆவணங்களை முறைகேடாக பயன்படுத்தும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. எனக்கு என்ன தெரியாது, கூலி வேலை செய்யறவங்க படிப்பு எனக்கு தெரியாது. எனக்கு எல்லாம் கற்றுக் கொடுத்ததே மண்ணில் உட்கார வச்சு பசங்க கற்றுக் கொடுத்துச்சு. எனக்கு அதுதான் தெரியும், வேற எதுவுமே தெரியாது. எனக்கு எந்த இதுவும் எனக்கு தெரியாது. இன்னைக்கு தான் அரசாங்கம் தான் எனக்கு எதோ ஒன்று பார்க்கணும், அரசாங்கம் தான் எனக்கு எது ஒன்றுனாலும் செய்யணும், அவங்க தான் எனக்கு எதனா ஒன்று பண்ணி விடணும். எனக்கு அந்த 1000 ரூபாய் கூட அந்த எல்லாருக்கும் 1000 ரூபாய் போடுறாங்க அந்த அட்டைக்கு, அந்த 1000 ரூபாய் கூட எனக்கு விடுறதில்ல. அந்த 1000 ரூபாயும் எனக்கு போடணும். எனவே ஜெராக்ஸ் எடுக்கவோ இதர பணிகளுக்காக ஆதார் கார்டு, பான் கார்டு உள்ளிட்ட முக்கிய ஆவணங்களை கொண்டு செல்லும் மக்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்பதை இந்த வீடியோ மூலம் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளோம்.